வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பிரபலமாக அறியப்படக்கூடியவர். அதிகமான ஃபாலோவர்ஸ், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மில்லியன் கணக்கில் யூடியூப்பில் வருமானம். இவர் தான் நம்பர் 1 சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டி போட இவருக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு யூடியூப்பில் கோடி கணக்கில் வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற மிஸ்டர் பீஸ்ட் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வீடியோ தான் அதிகமாக போடுறாரு. இவருக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோஸும் குரோர் கணக்கில் வியூஸ் எல்லாம் போகுதுங்க. இவர் மிஸ்டர் பீஸ்ட்னு அனைவராலும் அறியப்படக்கூடிய இவர் பேர் என்ன? ஜிம்மி டொனால்டன் தான் இவருடைய பேர். அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவர் யூடியூப், சமூக ஊடகம், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி அதில் மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறாரு. தனியாக வர்த்தகம் செய்கிறார். குறிப்பாக டீ-ஷர்ட்டு, டீ கப்பு இதெல்லாம் விற்கிறாரு, சாக்லேட் விற்கிறாரு. இவர் பேரில் பர்கர் கூட ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி தொழில் பண்ணுறாரு. பிஸ்னஸ்லேயும் சிறந்து விளங்கி கூட இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். மற்றும் இவர் தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு வருகின்றார். பல்வேறு நபர்களுக்கு இவர் உதவிகள், அன்னதான சேவைகள் மற்றும் தொண்டு செயல்பாடுகள்லாம் அதிகமாகவே செஞ்சுட்டு வர்றார். குறிப்பாக மரம் நடுதல், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல், இது போன்ற மருத்துவமனை சார்ந்த மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதிகமாக உதவி செய்கின்றார். இப்படி பல்வேறு நல்லுள்ளம் படைத்தவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. எதன் அடிப்படையில் இவர் இது மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த அளவுக்கு உச்சத்தில் வளம் வருகின்றார்? இவருடைய வயது ஒரு 27 வயது தான் ஆகுது. இந்த வயதுலேயே ஒரு டாப்பில் வர்றதுக்கு காரணம் என்ன? பெரிய அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லாமல் ஒரு சுயமாக தனிநபராக இந்த அளவுக்கு சாதிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய நவம்சம் பார்க்குறப்ப லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துல கேது தொடக்கத்தில் இந்த பள்ளி கல்வியிலலாம் அவருக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதியை பார்த்தீங்கன்னா நீச்சமாகி 5ஆம் இடத்துல இருக்கிற ஃபேமிலி இஷ்யூஸ் நிறையா, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அதிகம். 4ஆம் இடத்துல புதன் நீச்சமாக இருந்தாலும் கூட 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வருது. தாய் இவர் சரியாக படிக்கலன்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. 5ஆம் இடத்துல சனி நீச்சமாக சந்திரனோட இருக்குது. 7 குரு, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட, 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வரதுனால நீச்சமாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது மாதிரி யூடியூப்காகவே இதில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோர்ஸ் மாதிரி இவர் நிறையா ரிசர்ச் பண்ணி அது மூலமாக தான் இந்த துறைக்கு வந்திருக்காருங்க. 8ல் ராகு இவருக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை வழங்கியிருக்கு. இந்த பிரம்மாண்ட கிரகம் தான் ராகு. 8லலாம் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் வாரி வழங்கிடும். சில கிரக அமைப்புகள் சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா அதுவும் பாருங்கள். 11, 12 இவருக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. சூரியன் நீச்சமாகி சுக்கிரனோட 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் 12ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. நவம்சமே ரொம்ப அமோகமாக இருக்குது. 9ஆம் அதிபதி நீச்சமாகிறது. தந்தை தாய்க்கும் பிரிவு, டைவர்ஸ் ஆகிருக்கு. தந்தையோட பலன்கள் சிறப்பாக கிடைக்கல. இது மாதிரி நிறையா குடும்ப பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருந்தாலும் கூட அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த கிரக அமைப்புகள். சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் நீச்சமாக இருக்குது. குரு 7ஆம் இடத்துல வரதா இருக்கட்டும், சனி நீச்சமாக பல்வேறு கிரகங்கள் நீச்ச, உச்ச, ஆட்சி கிரகங்கள்லாம் அவருக்கு நிறையா பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருந்திருக்குங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இவருடைய ராசி கட்டம் தான் முழுமையான பலன்களை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. இவர் அமெரிக்காவில் பிறந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் இவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். கடக லக்னத்தில் இவருடைய ராசி என்னென்னு பார்த்தோம்னா கடக லக்னம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்திருக்காருங்க. இவருக்கு லக்னத்தில் இங்கே 2ஆம் இடம் ராகு. இந்த ராகு கேது சார்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நவம்சம் ராசி கட்டம். அதுலேயும் 2, 8 சார்ந்தே ராகு கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. லக்னாதிபதியே 3ஆம் இடம். இவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கார். எதையும் பயந்து தயக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவராக தாங்க இருக்கார். மற்றும் இவருக்கு குரு கேது இந்த 8ஆம் இடத்துல மறைகிறது தான் இவர் நிறையா மருத்துவம் சம்மந்தப்பட்ட உதவிகள். குரு கேதுனால ஆன்மீக கிரகம்னு சொல்லுவோம். நிறையா உதவிகள், தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்துறதுக்கெல்லாம் காரணம், மரங்கள் நடுறதுக்கு காரணமாக இருக்கட்டும். இந்த குரு கேது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தமிழ் ஆக்டர்ஸே நிறைய பேர் பார்த்துருக்கோம். விவேக்லாம் மரம் நடுதல் அதெல்லாம் செயல்பட்டார். இந்த குரு கேது அப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி அவங்க பெட் லவர்ஸாக இருப்பாங்க. மரம் நடுதல் இது போன்ற செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதாவது மனிதர்களையும் கடந்து வேறு உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை அது ஒன்று. இந்த கண் மருத்துவம் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைக்கெல்லாம் உதவுறது, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நிறையா உதவுறது, ரசிகர்களுக்கு நிறையா உதவிகள், பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும் நிறையா பண்ணுறாரு. இவருக்கு பாருங்கள் 9ஆம் இடம் நீச்சபங்க ராஜயோகம்ங்க. புதன் நீச்சமாகி சுக்கிரனோட உச்சமாக இருக்குங்க. 10ஆம் இடமும் பாருங்கள் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லலாம். சூரியன் உச்சமாகி செவ்வாய் ஆட்சியாகி சனி நீச்சமாக இருக்குது. இப்படி கிரகங்கள் இவ்வளோ சூப்பராக வலுவாக இருக்கிறது தான் இவருக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இவருக்கு தாயோட அமைப்பு இந்த 9ல் இதாக இருந்தாலும் தந்தை அமைப்பு 9ஆம் இடம் நீச்ச யோகம் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 8ல் மறைகிறது. தந்தை யோகம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குங்க. தொடக்கத்தில் கல்வி இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நவம்சம் மாதிரியே தான் ராசி கட்டமும் ஆல்மோஸ்ட் டிட்டோவாக இருக்குது. நிறையா விஷயங்கள் இவருக்கு பிரச்சனைகள் தொடக்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க. இது மாதிரி சமூக ஊடகம் சார்ந்து சிறந்து விளங்கும்னாலே சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்லா இருக்கணும். அதில் நவம்சத்துலையும் பாருங்கள் செவ்வாய், சுக்கிரன் ஆட்சி. ராசி கட்டத்துலையும் செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், 2லேயுமே புதன் நீச்சம். இதெல்லாம் ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஜாதக அமைப்பு, சிறப்பான ஒரு தன்மை பொருந்திய ஜாதகம். அதனால தான் கோடிக்கணக்கில் புரளக்கூடிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கின்றார்.
இது மாதிரி ஒரு ஜாதகம் பெற்றவர்கள் நிச்சயமாக இந்த நிலையை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதற்கு இவருடைய ஜாதகம் உதாரணமாக இருக்குது. மற்றும் ஆனால் இவருக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா நவம்சத்தில் 5ஆம் இடம் நீச்ச யோகம் இருக்குது. காதல் வந்து 2-3 காதல்லாம் வந்திருக்கு. திருமண அமைப்பில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுங்க நிச்சயமாக. திருமண அமைப்பில் 7ஆம் அதிபதி கொஞ்சம் நவம்சத்துலையும் சரி ராசி கட்டத்திலையும் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்தாலும் இஷ்யூஸ் வரும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கை கால் முட்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும். நிறைய அட்வென்ச்சரான ஒரு செயல்பாடுகள் தான், கேமிங் அட்வென்ச்சர் அதெல்லாம் பண்ணுறது காரணம். அவருக்கு வந்து இந்த 9ஆம் அதிபதி வந்து பாருங்கள், 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் நீச்சபங்க யோகம் இருக்குது தான் காரணமாக இருக்குது. இவர் கலைத்துறையிலலாம் நடிப்பாருங்க, சினிமாவிலாம் நடிப்பார் பாருங்க, அதுலேயும் வாய்ப்பு இருக்குது. விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகள் இது மாதிரி நிறையா வந்து சாதனை புரியக்கூடிய துறைகள் எல்லாம் சிறந்து விளங்குறது காரணம். நவம்சத்துலேயும் 9ஆம் அதிபதி நீச்சமாகி 11 வர்றதும் ஒரு காரணமாக இருக்குங்க. இது மாதிரி பல்வேறு யூடியூப் சேனலும் இவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இவருக்கு பாருங்கள், பல்வேறு விளம்பரதாரர்கள் இவருக்கு கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். இது தொழில் கூட செஞ்சு இருக்காரு. டீ ஷர்ட் விற்கிறாரு, டீ கப். ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்தாலே டீ ஷர்ட் இது மாதிரி எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அது மாதிரி பர்கர் விற்கிறாருன்னா பாருங்கள், சூரியன் செவ்வாயெல்லாம் இருக்குது. அதனால் இது மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறைகளையும் சிறந்து விளங்குகின்றார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்கள், காரு பங்களா ஆடம்பர ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாரு. லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் 4ஆம் அதிபதி உச்சம், 10ஆம் இடத்துலையும் நீச்சபங்க ராஜயோகம், 9ஆம் இடம் சிறப்பு, 12ஆம் அதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்காரு. அது மாதிரி கல்வியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா சார்ந்த பலங்கள் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தும் கூட சுயமாகவே இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. ஆனால் இவர் சார்ந்த சில சர்ச்சைகளும் இருக்குங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி 7-8ஆம் இடம் நீச்ச கிரகங்கள், கிரக சேர்க்கை அமைப்புகள்லாம் மதம் சார்ந்த அரசியல் சார்ந்த சில சர்ச்சை பயிற்சிகளும் இவருக்கு இருக்கத்தான் செய்யுதுங்க. மற்றபடி எல்லா கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக யோகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு இதான். இவருக்கு அதுக்காக எல்லாமே சூப்பராக இருக்குன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த அதான் திருமண அமைப்பில் நண்பர்களோட கூட இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. பிற்காலத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி கொஞ்சம் திருமண அமைப்பில் இஷ்யூஸ் வரும். வயிறு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனம், மற்றபடி கை கால் முட்டு இது மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வருங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப அமோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு. இவரை வந்து பல்வேறு நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரை மாதிரி வரணும்னு சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஏராளமான ஒரு இளைஞர்களுக்கு இவருடைய ஜாதகம் ஒரு உன்னதாரணமான ஒரு சிறப்பான யோகமான ஜாதகமாகவே இருக்குங்க. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள கடமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.